அனைவருக்கும் வணக்கம். ஆலயவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இரவில் உறங்கும்போது வரும் பலவிதமான கனவுகள் நமக்கு ஏற்படவிருக்கும் ஏதோ ஒரு நல்ல அல்லது கெட்ட சம்பவத்தை உணர்த்துவதாக கனவு சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நம் ஆலயவோம் சேனலில் பல்வேறு வகையான கனவு பலன்கள் பற்றி வெளியிட்டு வருகிறோம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது பெண் தெய்வங்கள் கனவில் வந்தால் அதற்கு என்ன பலன்கள் என்பதை பற்றியே. பொதுவாக பெண் தெய்வங்கள் கனவில் வந்தால் நல்ல பலன்களே ஏற்படும். முதலில் எந்த பெண் தெய்வம் கனவில் வந்தால் என்ன பலன் ஏற்படும் என்று பார்ப்போம். மாரியம்மன் கனவில் வந்தால் உங்கள் பயணங்களில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் நீங்கி சுப பலன்கள் கிட்டும். அங்காளம்மனை கனவில் கண்டால் செய்யும் செயல்களில் வெற்றி உண்டாகும். துர்க்கையம்மன் கனவில் வந்தால் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். காரியத்தில் வெற்றி உண்டு. மீனாட்சி அம்மன் கனவில் வந்தால் உங்களின் தொழில் அல்லது வேலையில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். கங்கை அம்மனை கனவில் கண்டால் திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி உண்டு. இசக்கி அம்மன் கனவில் வந்தால் உங்களின் பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சி ஏற்படும். மாசாணி அம்மன் கனவில் வந்தால் மற்றவர்களிடம் பேசும்போது உங்களின் பேச்சில் கவனம் கட்டுப்பாடு அவசியம். மகாலட்சுமி கனவில் வந்தால் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். செல்வ செழிப்பு உண்டாகும். சரஸ்வதியை கனவில் கண்டால் கல்வி, கலை, ஞானம் போன்றவற்றில் முன்னேற்றம் உண்டு. வராகி அம்மன் கனவில் வந்தால் குடும்பம், தொழில் அல்லது பொருளாதார நிலை போன்றவற்றில் கஷ்டங்கள் இருந்தால் அவை நீங்கி முன்னேற்றம் ஏற்படும். பிரித்யங்கரா தேவி கனவில் வந்தால் எதிரிகளின் தொல்லை, கண்திருஷ்டி, துன்பங்கள் நீங்கும். காளியை கனவில் கண்டால் தொழில், வேலை தொடர்பான காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம், வெற்றி ஏற்படும். அடுத்து அம்மன் தொடர்பான கனவுகள் வந்தால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பார்ப்போம். இந்த பலன்கள் அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் பொருந்தும். அம்மனை வழிபடுவது போல கனவு வந்தால் உங்களது புகழ், செல்வாக்கு உயரும். அம்மனுக்கு மாலை போடுவது போல கனவு கண்டால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். அம்மனுக்கு அபிஷேகம் செய்வது போல் கனவு கண்டால் எடுத்த காரியத்தில் வெற்றி அல்லது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்வது போல கனவு வந்தால் தீமைகள் விலகி நல்ல சுப பலன்கள் ஏற்படும். அம்மனுக்கு சேலை சாற்றுவது போல கனவு கண்டால் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அம்மன் உங்களிடம் பேசுவதை போல கனவு வந்தால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். உங்களின் தாலியை அம்மனுக்கு போடுவது போல கனவு கண்டால் உடல் உபாதைகள் நீங்கி உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். அம்மனிடம் நீங்கள் அழுவது அல்லது கெஞ்சுவது போல் கனவு வந்தால் சில காரிய தடைகள், சிக்கல்கள் ஏற்படலாம். அதே போல அம்மன் உங்களை துரத்துவதை போல கனவு கண்டால் செய்யும் செயல்களில் கவனம் தேவை. அம்மன் உரக்க சிரிப்பது போல் கனவு வந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள், கஷ்டங்கள் ஏற்படலாம். எனவே கவனம் தேவை. அம்மன் கோபமாக இருப்பது போல கனவு வந்தால் உங்கள் வாழ்வில் கஷ்டங்கள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும். பாம்பு அம்மன் உருவில் மாறுவது போல கனவு கண்டால் தடைகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். அம்மன் சிலையை கனவில் கண்டால் அம்மனின் பரிபூரண அருள் உங்களுக்கு உண்டு என்று அர்த்தம். அம்மன் சிலை கண் திறப்பது போல கனவு கண்டால் மனதில் இருந்த கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும். அம்மன் சிலையில் இருந்து நீங்கள் விபூதி, மஞ்சள் அல்லது குங்குமம் எடுத்து உங்கள் நெற்றியில் வைப்பது போல கனவு வந்தால் மனதில் இருந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் நீங்கி சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அம்மனின் சிலையை மண்ணில் இருந்து எடுப்பது போல கனவு கண்டால் உங்களின் திறமைகள் வெளிப்பட்டு பாராட்டுக்கள் கிடைக்கும். அம்மன் சிலை திருடு போவது போல கனவு கண்டால் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவை. அம்மன் கோயிலை கனவில் கண்டால் எடுத்த காரியங்களில் வெற்றி, லாபம் உண்டு. அம்மன் கோயிலில் நீங்கள் கும்பம் சுமந்து செல்வது போலவோ அல்லது அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுவது போலவோ அல்லது அம்மனுக்கு பொங்கல் வைப்பது போலவோ கனவு வந்தால் மனதில் நினைத்த சுபகாரியங்கள் விரைவில் நிறைவேறும். அம்மன் கோயிலில் பூஜாரி எலுமிச்சை பழம் கொடுப்பது போல கனவு கண்டால் தடைப்பட்ட சுபகாரியங்கள் விரைவில் நடைபெறும். இத்துடன் இன்றைய பதிவு நிறைவு பெறுகிறது. அடுத்த ஆன்மீக பதிவில் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலயவோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.